friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த முறுக்கு ரெசிபியை உங்க வீட்ல நான் சொல்ற அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். முறுக்கு செய்யிறது ரொம்ப கஷ்டம் அப்படினு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டா வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடேஸ் சமையல். இது செய்யிறதுக்கு கடைகள்ல மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துர்க்கேன். நீங்க தாராளமா ரேஷன் பச்சரிசியும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அழகால 3 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி பயன்படுத்துறீங்கன்னா கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து அலசிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் முழுமையா வெளியில வந்துடும். முறுக்கும் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு அழகா வரும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான துணியில நல்ல மெல்லியதா பரப்பிட்டு வெயில்ல ஒரு 2 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெயில் இல்லை அப்படின்னா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிட்டு ஃபேன் காத்துல ஒரு ஓரமா போட்டுட்டீங்கன்னா போதும். ஒரு 8 to 10 மணி நேரத்துக்குள்ள நல்லா காஞ்சிடும். இப்போ இதே மாதிரியே ஒரு 1/2 கிலோவுக்கு அரிசியை நீங்க கழுவிட்டு தனியா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏன் அப்புறம் சொல்றேன். அடுத்ததா ஒரு பேன்ல எந்த கப்பால நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு இதுல உளுந்து பயன்படுத்த போறது கிடையாது. பாசிப்பருப்பு பயன்படுத்தி தான் இந்த முறுக்கு செய்ய போறோம். ஏற்கனவே நான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு சூப்பரா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வீடியோ குவாலிட்டி இல்லைன்றதுனால நான் இதை மறுபடியும் புதுசா எடுத்து போடுறேன். இந்த பாசிப்பருப்பு மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதனுடைய சரியான அளவு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி லைட்டா பொன்னிறமா ஆகணும். ரொம்ப நிறமாறிடக்கூடாது. நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இதை தனியா மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததான் அதே ஆழாக்கு அதே கப் இருக்குல்ல, அதுல 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை உடச்ச கடலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனோட ஹீட்லேயே அந்த உடச்ச கடலை நல்லா சூடாயிடும். நான் இன்னைக்கு இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறேன். இது சேர்த்து செய்யும் போது இன்னும் ரொம்ப அருமையா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் முறுக்கு. ஜஸ்ட் 1 கைப்பிடி அளவுக்கு, நீங்க 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி இருக்குல்ல, புழுங்கல் அரிசி தான் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்காம செஞ்சாலும் முறுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதை சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். இப்போ அந்த அரிசி நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரணும். நல்ல நிறம் மாதிரி லைட்டா உப்பி இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். பச்சரிசி பயன்படுத்தக்கூடாது. புழுங்கலரிசி தான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே அந்த அரிசியோட நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா அரைக்கணும். மிஷின்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். நான் ஏற்கனவே சொன்னல 1/2 கிலோ பச்சரிசியை தனியா காய வச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நம்ம முறுக்கு அரைக்கிற இடத்துல அதுக்கு முன்னாடி கோதுமை மாவு இல்லைன்னா வேற ஏதாவது மாவு அரைச்சிருந்தாங்கன்னா முறுக்கினுடைய நிறம் சுவை மாறிடும். அதனால நம்ம 1/2 கிலோ பச்சரிசி தனியா வச்சிருந்தோம்ல, அதை முன்னாடி கொடுத்து அரைச்சிட்டு தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு மாவை கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா முறுக்கு மாவினுடைய நிறம் சுவை ரொம்ப அருமையா பெர்ஃபெக்டா வரும். அந்த மாவை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அரிசி மாவை நீங்க இடியாப்ப மாவை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து நான் இன்னைக்கு ஒரு 2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் அளவுக்கு எடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு காமிக்கிறேன். இது சரியா ஒரு 300 to 350 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஓமம் கையில் சேர்த்துட்டு உள்ளங்கையில் ஒரு தடவை தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூனுக்கு குறைவாக பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் வெண்ணெய் அதாவது பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறது கிடையாது. இதில் எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவுனுடைய பதம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா முறுக்கு மேலே ஒரு மாதிரி லைன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். மாவுடைய பதம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா முறுக்கு மாவு உடஞ்சி வரும். சரியான பதத்தில் இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதுலேருந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி 3 கண்ணு இருக்கக்கூடிய அச்சில் சேர்த்துட்டு ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே பிழிய வேண்டியதான். பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்துக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நேரடியாகவே நீங்கள் எண்ணெய் சட்டியில் விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 தட்டில் மட்டும் நம்ம எண்ணெய் தடவிட்டு போட்டு வச்சுக்கிட்டோன்னா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படியே 1 by 1 போட வேண்டியதான். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போடும்போது தட்டை நல்லா கொஞ்சம் க்ளோஸாக போட்டு எடுத்தீங்கன்னா எண்ணெய் மேலே தெரிக்காமல் இருக்கும். உடனே திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக போட்ட முறுக்கு மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் லைட்டாக அப்படியே சிவந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த முறுக்கு ரொம்ப சிவந்து வராது, ஓரளவுக்கு தான் சிவக்கும். இப்போ அந்த ஈர சலசலப்புலாம் இருக்குல்ல, போட்ட உடனே நிறைய பொங்குன மாதிரி இருந்ததில் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அடங்கிட்டு முறுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக நிற்கும்.
அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா கடிக்கும்போது மொறு மொறுன்னு இருக்கும், ஆனால் உள்ளே இறங்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம அந்த வெண்ணெய் சேர்த்துருக்கோம், பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த பொரியரிசி சேர்க்குறோம்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்ல இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. Thank you.